ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் குல் பாலா பேசுகிறேன். டிஎன்பிசி எக்ஸாமில் யூனிட் 9 கேட்கப்பட்ட ஒரு 150 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, அணுவை துளைத்து ஏழு கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதை எழுதுக. இது ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கன்னி நுண் சிறு தாம்பு எனும் பாடலை பாடியுள்ளார் அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்த, கோடிட்ட இடத்தை நிரப்புக. வித்தும் விடல் வேண்டும் கொல்லோ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விருந்தோம்பி மிச்சில் மிசிவான் புலம். அடுத்தது, திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் திருக்குறள் நீதி இலக்கியம் இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலோட ஆசிரியர் திருநாவுக்கரசு. ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆசார கோவை நூலின் ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். பிள்ளை தமிழ் பருவங்களில் அம்மானை பருவத்திற்குரிய காலம் எது? ஆன்சர் 19 to 20. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் அரங்கின்றி வாதாடுதல், அதான் வாட்டுதல்னு வந்திருக்கு. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆன்சர், காய் அப்படின்ட்டு வள்ளுவர் கடுஞ்சொல்லை குறிப்பிடுகிறார். வள்ளுவர் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? ஆன்சர், உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையே பேசுபவர். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் அளவு இறந்து ஆவது போல கெடும். அதாவது நிறைய அதிகரிக்கிறதுமே அதிகரித்து கடைசியில் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் அருளோடு அன்போடும் வராத பொருட்களை புரள விடல் அப்படின்ட்டு சொல்றார். பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பற்றற்ற நிலை. ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம். ஆன்சர் மனோன்மணியம். திருநெல்வேலி சரித்திரம் எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் என்னது? கால்டுவெல். சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளைக்கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல். ஆன்சர் அகநானூறு. வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? ஆன்சர் சத்திய வேத கீர்த்தனை. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் எது? ஆன்சர் மக்கட்பேறு. சிறுபஞ்சு மூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும்? ஆன்சர், சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் மூலம் மருத்துவ அறிவு பெற முடியும். வாய்மை குடிக்கு உரியன எவை? ஆன்சர் நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. மாதனு பங்கு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், மாதனு பங்கு என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். அன்னையும் பிதாவும் முன்னறிய தெய்வம் என்று கூறியவர் யார்? ஆன்சர், அன்னையும் பிதாவும் முன்னறிய தெய்வம் சொன்னது ஔவையார். சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்ற சுயசரிதையை எழுதியவர்? ஆன்சர் சலீம் அலி. எத்தனைக்குரிய பாடல்கள் புறநானூற்றில் இல்லை? ஆன்சர் ஒளிநை திணை. அடுத்த ஒரு பொறுத்துக.
இங்க நூல்கள் கொடுத்துருக்கு, இது ஆசிரியர்கள் கொடுத்துருக்கு. மேட்ச் பண்ணி சொல்லுங்க. நினைவுப்பாதை, காகித மலர்கள், தந்திர பூமி, கடல் புறத்தில். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3142. குடும்பை தனித்தொழிய புல் பரந்தற்றை எனும் குரலில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது? ஆன்சர் வந்து வாழ்க்கை நிலை இல்லாதது. அடுத்தது அன்பளிப்பு, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், யுகசந்தி, திருடன் மகன் திருடன். இந்த நூல்கள் எல்லாம் வந்து சரியா மேட்ச் ஆயிருக்கா? சரியான இணையை வந்து பொறுத்துக்கன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1 2 3 4 அனைத்தும் சரி. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து சரியா தெரியல இதோட ஆன்சர், ஆனால் ஆப்ஷனில் வந்து எல்லாம் சரின்னு இருக்குன்னா எல்லாம் சரின்ட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு தெரியாத பட்சத்தில். ராணி வேலு நாச்சியார் திண்டுக்கல் அருகே ராணி வேலு நாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார். எந்த இடத்தில்? எந்த இடம் பார்த்தீங்கன்னா விருப்பாட்சி. தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார்? ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து கொன்றை வேந்தன். பாரதியார் கவிதை வந்து எது கிடையாது? பாரதியாரின் கவிதை எது கிடையாது கீழே உள்ளதுல? ஆன்சர் புரட்சி கவி. இது வந்து அவருடைய பேர் தான் தவிர நூல் கிடையாது. அடுத்து குறிஞ்சிப்பட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மலைப்படு, கடாம். இந்த நூல்களுடைய அடிகளை வந்து மேட்ச் பண்ணி ஆன்சர் வந்து சொல்லுங்க, பொறுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2143. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து கனகசபை பிள்ளை. அடுத்த ஒரு பொறுத்துக, இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3421. அருள் எனும் அன்பின் குளவி பொருள் எனும் செல்வச் செவிலியாயில் உண்டு. இந்த திருக்குறள் மூலமாக அறிவது வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அன்பு தாய், அருள் குழந்தை, செல்வம் செவிலித்தாய். உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி வந்து எது? ஆன்சர் வந்து பொருள்பால். அறம்போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மட்கட்பண்பு இல்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து மரத்து கூட ஒப்பிடுகிறார். அடுத்த கேள்வி, பொறுத்தல் இறப்பினை என்றும் மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறார்? பிறர் தவறுகளை பொறுத்தல், பிறர் தவறுகளை மறுத்தல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரி. தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் எது? ஆன்சர் வந்து பாலதீபிகை. தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் இவர். ஆன்சர் வந்து ஜோசப். அல்லறுபற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? ஆன்சர் செல்வத்தை தேய்க்கும். அடுத்தது இது ஒரு பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, அகநானூறு, முல்லைப்பாட்டு. இதோடைய சிறப்பு பெயர் வந்து என்னன்ட்டு மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து 3142. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிறுபஞ்ச மூலம், சங்க இலக்கியம், சிவக சிந்தாமணி, தற்கால இலக்கியம். இதை வந்து மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3412. திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடுகிறது? ஆன்சர் வந்து வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தரத்தின் உள்ளத்து உயர்வுன்னு வரும்ல, அந்த திருக்குறள் தான். அடுத்தது இல்லை 4 கொடுத்துருக்காங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் அந்த இது, நெடும்புணலுள் வெல்லும் முதலை பிலிப்பை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் அந்த இது,
கலால் கலரின் நரியிடும் இப்படின்னு 4 இது கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஸோ அதோட சரியான விடையை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்ட்டு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சரை யோசித்து சொல்லுங்கள். இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1 காலமறிதல், 2 மற்றும் 4 அறிதல், 3 வந்து வழியறிதல். கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் எம்முறையில் கூறினார். ஆன்சர் வந்து அடிகள் நீரே அருளுக. பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து பரிபாடல். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 38. இடிபஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் எது? ஆன்சர் வந்து ரிஷி மூலம். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? குறிஞ்சி புணர்தல், மருத மூடல், முல்லை இருத்தல், நெய்தல், பிரிதல். இல்லை, எது வந்து சரியாக பொருந்தவில்லை? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மட்டும் சரியாக பொருந்தவில்லை. சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். காரணம், இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி ராமாயணம் செய்தவர் மூவர். வான்மீகி, வசிஷ்டர், போதையனார். வசிஷ்டர் செய்தது வசிஷ்ட ராமாயணம், போதையனார் செய்தது போதையன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவரும் உள்ளார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து சரிதான். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஊழ். 500 முல்லைத்திணையை பாடிய புலவர் இவர். ஆன்சர் வந்து பேயனார். ஓகே, இதை கொஞ்சம் பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஒரு சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க, அது கூட மேட்ச் ஆகக்கூடியதை பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3124. வள்ளுவரிசை திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளூரும் மனுவாதி ஒரு குலத்தோருக்கு நீதி. இந்த பாடலை படிச்சுட்டு இதுக்கு பொருத்தமான ஆன்சரை வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடியவர் பே சுந்தரனார். எல்லா ஜாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானது அல்ல, பிற்போக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. 1 2 3 4 சரின்ட்டு இருக்குன்னா அதை போட்டுருங்க. இதுக்கோட ஆன்சரும் 1 2 3 4 தான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று உரைக்கும் காப்பியம் எது? ஆன்சர் நிறைய தடவை படிச்சிருப்போம். இதோடைய ஆன்சர் மணிமேகலை. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திரு பவள செவ்வாய்தான் தித்திக்கு திருக்குமோ என்று பாடியவர் யார்? ஆன்சர் வந்து ஆண்டாள். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் கற்புக்கரசி. தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? அவையத்தும் முந்தியிருப்ப செய்தல். செல்வத்தை அளித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? அழுக்காறு. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் இவற்றை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஈதல், இசைப்பட வாழ்தல்.
குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயல். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆன்சர் பிறப்பு. எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது? யூனிட் 8 ரிலேட்டடாக வர்றது இருந்தாலும் பார்த்துக்கோங்க. கருத்துசார் கற்றல். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 11ஆம் திருமுறை. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் அரண் வலியுறுத்தல். டேஸ் இவை இரண்டும் தென்றற்கே மன்னவன் கண் மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? ஆன்சர் ஒற்றும் நீதி நூலும். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? இனிய உளவாக இன்னாத குறள். இந்த ஆன்சர் மட்டும் டவுட் இருக்கு, கீழே கமெண்ட் போடுங்க. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல்? ஆன்சர் நாலடியார். வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார்? அகிலன். ஆதி மந்தமும் இல்லா அரும்பெரும் எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருவெம்பாவை. பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள்? ஆன்சர் சேரர். தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம்? பான் மரபு, பாணர் மரபு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சரிதான். வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேற் செல்வது டேஷாம் உட்கார் எதிரென்றல். இதில் இந்த டேஷ் இருக்குல்ல, இங்க என்ன வரும்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வஞ்சி, காஞ்சி. உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவன் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகின்றார்? ஆன்சர் நட்பு. திருவள்ளுவர் எப்போது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறினார்? கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா, அருந்தியது அற்றல் உண்டால், சாப்பிட்டது செரித்த பிறகு சாப்பிட்டா நமக்கு மருந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது? ஆன்சர் அரசன். அடுத்தது, சோழர்கள் காலத்தில் கல்வி மயமாக திகழ்ந்தது, இதுல எதுன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூனிட் 9 ரிலேட்டடாக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டேஷ் மாநிலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குகிறது? ஆன்சர் தமிழ்நாடு. சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது? சமூக மேம்பாடு. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியவர்? இந்து திருமணங்கள் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா CN அண்ணாதுரை. துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்று தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆகஸ்ட் 15, 1995. கலைஞர் பெண்கள் உரிமை திட்டம் யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தொடங்கப்பட்டது? அறிஞர் அண்ணா. செப்டம்பர் 5ன்னு நினைக்கிறேன், சரியா டேட்டு தெரில, செக் பண்ணிக்கோங்க. ECR கிழக்கு கடற்கரை சாலை என்ற பெயரை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி சாலை என அழைக்கப்படும்
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த நாள்? ஆன்சர் வந்து மார்ச் 2, 2022. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு நிதி உதவி திட்டம் பெண்களுக்கு பேறு காலத்தில் ஏற்படும் வருவாய் இழப்பை சரி செய்ய ரூபாய் 18,000 நிதி வழங்கப்படுகிறது. அம்மா தாய் சேய் நலப்பெட்டகம் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இதில் வந்து சரியானது வந்து எது? ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து சரிதான். தமிழகத்தின் சமூக நீதி நாள் கொண்டாடப்படும் நாள் வந்து எது? ஆன்சர் வந்து பிப்ரவரி 20 வந்து சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து எழும்பூரில் அமைஞ்சிருக்குது. அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாற்றுவது, நவீன வசதிகளுடன் கூடிய விரைவான கல்வியை வழங்குவது டேஷ் திட்டத்தின் நோக்கமாகும். ஆன்சர் தகைசால் பள்ளிகள் திட்டம். தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் வந்து 1954. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் தமிழக அரசு டேஷ் சதவீதம் அளித்து உறுதி அளித்துள்ளது? ஆன்சர் வந்து 4%. அந்த ஆன்சர் கீழே 3ன்னு கொடுத்துருப்பாங்க. 3 வந்து தப்பு. இப்போ 4% தான் இருக்கு. அதான் வந்து கரெக்ட். ஓகேவா? தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஷ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் வந்து ஜப்பான். பின்வருவற்றுள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல? எது வந்து கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முது முனைவர் உதவி தொகை. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022. தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது. இதில் படிச்சுட்டு சரியான அறிக்கையை சொல்லணும். மாணவிகளுக்கு நிதி உதவி, மாணவர் மாணவியருக்கு நிதி உதவி, 3ஆம் பாலினத்தவருக்கு நிதி உதவி, பெற்றோருக்கு நிதி உதவி. ஆன்சர் வந்து சி, மாணவிகளுக்கு தான் நிதி உதவி கொடுக்குறாங்க. மின் ஆளுகை இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. ₹1 படியரசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும்? ஆன்சர் வந்து சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ₹1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள்? மார்ச் 18, 2022. அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தையும் கணித திறனையும் வளர்ப்பதற்காக கொண்டு வந்த திட்டம்? ஆன்சர் வானவில் மன்றம் திட்டம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது? ஆன்சர் வந்து பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜெயலலிதா. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு திட்டத்தின் சேவைகள் அடங்குவன? 0 to 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துதல், பின்தங்கிய சமூக மக்களின் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை மேம்படுத்துதல், பாலின சார்பு பார்வையுடன் குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புறந்தள்ளுவதை தடுத்தல். இதில் வந்து தவறான அறிக்கை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 3 மட்டும். அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கு நிதி உதவி அளித்து அவர்களின் கல்வியை மேம்படுத்தும் திட்டம் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன? ஆன்சர் வந்து வாழ்விடம் இல்லாதவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வழங்குதல். தமிழக முதலமைச்சர் டேஷ் நாளை புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்தார்?
ஆன்சர் வந்து ஜனவரி 12. நடந்தாய் வாலி காவிரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கம். ஆன்சர் வந்து காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல். TNRRIS இன் விரிவாக்கம். ஆன்சர் வந்து தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். நான் முதல்வன் திட்டத்தின் தொடர்பு இல்லாதது எது? மார்ச் 2022 தொடங்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை தலைவராக மாற்றுதல், அவர்களின் திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் கல்வி மற்றும் வாழ்க்கை இரண்டிலும் வெற்றிக்கான வழிகாட்டுதலை வழங்குதல் இதன் நோக்கமாகும். தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆவல். இந்த திட்டத்தின் பயனடைய கட்டாயமாக அரசு பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பயில்கின்ற மாணவர்களாக இருக்க வேண்டும். இதில் வந்து என்னது தொடர்பு இல்லாதது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த திட்டத்தில் பயனடைய கட்டாயமாக அரசு பள்ளிகள் கிடையாது, அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை கூட பயிரலாம். பின்னருற்றுள் அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது? ஓகேவா, இதில் அனாதைன்ட்டு தான் இவனுங்க இங்கு இதில் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஆதரவற்ற பெண்களின் திருமணம். தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம், அதாவது டிஜிட்டல் ஆக்சலரேஷன். ஓகேவா, இது இங்கிலீஷில் என்ன வரும்? டிஜிட்டல் ஆக்சலரேஷன் நினைக்கிறேன். ஓகேவா, அந்த திட்டத்தோட நோக்கம் வந்து என்ன? ஆன்சர் வந்து புதிய தொழிற்சாலைகளை தொடங்குதல். தமிழகத்தில் பொறியியல் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் சேர %% இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்க முடிவெடுத்துள்ளது. ஆன்சர் வந்து 7.5%. பெருந்தொற்று நோயினால் முடக்கப்பட்ட காரணத்தினால் உருவான கற்றல் குறைபாடை சரி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டமே ஆகும். ஆன்சர் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம். புன்னகை திட்டத்துடன் தொடர்புடையது. ஆன்சர் வந்து மாணவர்களின் பல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் திட்டம். தமிழ்நாட்டில் உணவு செயலி அறிமுகப்படுத்திய ஆண்டு. ஆன்சர் வந்து 2018. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு. ஆன்சர் வந்து தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். நட்புடன் உங்களோடு மனநல சேவையை தொலைபேசி வழி பெற வழங்கப்பட்டுள்ள இலவச அழைப்பு எண். இது ஒரு சேவை. ஓகேவா, ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 14416. தமிழ்நாட்டில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு 24 மணி நேரமும் உடனடி அவசர உதவி வழங்க வழிவகை செய்யும் தொலைபேசி உதவி திட்டத்திற்காக ஒதுக்கிடப்பட்டுள்ள தொலைபேசி எண். ஆன்சர் வந்து 181. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டமானது தொடர்புடையது. ஆன்சர் வந்து ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க தீர்மானம் இல் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் வந்து முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு. எண்ணும் எழுத்தும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து திருவள்ளுவர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது? ஆன்சர் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது. அம்மா மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் பெயரில் வழங்கப்படுகிறது. ஆன்சர் அம்மா மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து ருக்மணி லட்சுமிபதி அவங்களோட பேர்ல வந்து வழங்கப்படுகிறது. COVID-19 தொற்று நோயால் படிக்க முடியாத மாணவர்களுக்கு உதவுவது. அரசு பள்ளிகளில் 1,00,000 மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. கல்வியில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிக்கிறது. மேற்கூறிய நோக்கங்கள் எத்திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து என்னது?
ஆப்ஷன் சி இல்லம் தேடி கல்வி திட்டம். நலமான தமிழகம் திட்டம் டேஸால் செயல்படுத்தப்படுகிறது. ஆன்சர் வந்து பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து மதிய உணவு திட்டம் யாரு? காமராசர். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தவறானது வந்து எது? 45 வயது மேற்பட்டவருக்கு உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற நோய்களுக்கான சிகிச்சை வழங்கப்படுகிறது. மக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று மருத்துவ சேவைகளை வழங்குகிறது. இப்பணிக்காக நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தலா 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இவர்கள் தினமும் 10 வீடுகளுக்கு சென்று சுமார் 20 பேரை சந்தித்து அவர்களின் உடல்நிலை பிரச்சனைகளை ஆவணப்படுத்தி தேவையான மருந்துகளையும் சிகிச்சைகளையும் அளித்து வருகின்றன. இதுல வந்து தவறானது வந்து எதுன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5000 ரூபாய் கிடையாது, அதோட கம்மி தான். எப்போவுமே வந்து எங்கே வந்து ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா நம்பரு, பிளேஸு இந்த மாதிரி இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காமராசர். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்த திட்டம் 1989 தொடங்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டம் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. மணமகள் 18 வயதை அடைந்திருக்க வேண்டும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சரி. மூவலூர் ராமாமிர்தம் திருமண நிதி உதவி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் வந்து கருணாநிதி. அடுத்தது ஒரு பொறுத்துக. பிளாக் செயின், பேக்போன், டிஎன்இஜிஏ, இ சேவை, டிஎன்ஜிஸ் இதெல்லாம் வந்து இது கூட பொருத்தி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3412. அடுத்து இந்த திட்டங்களை பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம், விதவை மறுமண திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், ஜாதி மறுப்பு திருமண உதவி திட்டம், மூவலூர். சரி, இங்கே மூவலூர் வராது, இதெல்லாம் மூவலூர் வரும். ஸோ இதை பொறுத்தி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஆப்ஷன் ஏ 4312. பெண்களுக்கு எதிராக குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 எந்த விதமான வன்முறைகளிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும். உடல் ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, பொருளாதார ரீதியான வன்முறை. டிஜிட்டல் முடுக்கி திட்டம் என்பது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் அனைவருக்கும் வெளியிலிருந்து உதவி வழங்குகிறது. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க படிச்ச ஆன்சர் சொல்லுங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 234 வந்து சரி. அடுத்து இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் 1000 பேருக்கு 12ஆம் வகுப்பு நிறைவு செய்தவுடன் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். தேர்வாகும் 1000 மாணவர்களுக்கு ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி வழிகாட்டுதல் வழங்கப்படும். அதே மாணவர்கள் இளங்கலை முதுகலை படிப்புகளுக்கு வரும்போது ஆண்டிற்கு ரூபாய் 12,000, அதாவது மாதம் 1000 ரூபாய் 12,000 உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தின் பெயர் வந்து என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திறனறிவு தேர்வு திட்டம். அடுத்தது மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் டேஸ் என்ற திட்டத்தை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆன்சர் வந்து மிஷன் இயற்கை திட்டம். தமனா போர்ட்டல் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் வந்து தமனா போர்ட்டல் அப்படிங்கிறது இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கான திறனறிவு தேர்வு. இமைகள் திட்டம் பெண் குழந்தைகளின் பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. விடியல் பயண திட்டம்
இது ஒவ்வொரு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இமைகள் திட்டம், விடியல் பயண திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குகிறது. நீலகிரி வரையாடு திட்டம் நீலகிரி வரையாட்டின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்வேறு இடங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மலிவான தங்குமிட வசதிகளை தோழி பெண்கள் தங்கும் விடுதி வழங்குகிறது. இதில் எதெல்லாம் சரி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 2 3 4 எல்லாமே சரி. பின்வரும் கூற்றுகள் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். பின்வரும் கூற்றுகள் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்களான கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் ஆகியவற்றில் இத்திட்டம் 2011 தொடங்கப்பட்டது. பெண் சிசு கொலையை தடுப்பது தான் இதோட நோக்கம். இந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்தில் சேலத்தில் மாவட்டத்திலிருந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், குழந்தைகள் இல்லம், காப்பகம் மூலம் தத்து கொடுக்கின்றனர். குழந்தைகளை இந்த இதெல்லாம் தத்து கொடுக்கின்றனர். ஓகே, இல்லை ஒரு சில பாயிண்ட் படித்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தொட்டில் குழந்தை திட்டம் தான். ஏன்னா அதில் தான் பெண் சிசு கொலையை தடுப்பது தான் முதல் நோக்கம். இடஒதுக்கீட்டு வழங்கப்படுவதின் காரணம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே சரி. குறிப்பிட்ட சில வகுப்பினரின் கல்வி மேம்பட அடைய, வேலைவாய்ப்பு அதிகரிக்க, சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் இடம்பெற, எல்லாமே சரிதான். சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர் என்பது குடும்பம், சமூகம் மற்றும் பணியிடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுகிறது. இத்திட்டத்திற்கு 100% நிதியை மத்திய அரசு வழங்குகிறது. 2 கூடுதல் ஒன் ஸ்டாப் சென்டர் ஏற்படுத்த இந்தியாவின் முதல் நகரம் பெங்களூர் ஆகும். மாநில அரசு, யூனியன் பிரதேச நிர்வாகம் இத்திட்டத்தை அமல்படுத்தும் அமைப்பாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது மட்டும் தப்பு, மீதி எல்லாமே சரி. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை பற்றியான சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை வருமான உச்சவரம்பு இல்லை, 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், ஏழை விதவின் 2 பெண் மகள்கள் மட்டுமே இத்திட்டத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள். ஆன்சர் பயனாளிகளுக்கு வருமான உச்சவரம்பு இல்லை அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? ஸோ 2 3 சரி. மாநில மின் ஆளுமை திட்டத்தின் குறிக்கோள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அனைத்து துறைகளிலும் மின் நிர்வாகத்தை செயல்படுத்த உதவுதல். கல்வி தொலைக்காட்சி வழங்குவது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கான காரணமான சூழல்? ஆன்சர் இதோட ஆன்சர் என்னது? ஏ, மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம். எந்த புதை பொருளாராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமானியத்திற்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகின்றன? ஆன்சர் அரிக்கமேடு. இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமைய பெற்றுள்ளது? ஆன்சர் அரிக்கமேடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.